ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோனா காலையிலேருந்து ஒரே மெசேஜ் ஃபோனாக வந்துட்டு இருக்கு. சிஸ்டர் இன்னைக்கு கிளாஸ்ன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு பிளானில் தான் நேற்று இருந்தோம். இப்போ என்னாச்சுன்னா அதாவது கொரியர் ரிசீவ் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதில் பாதி பேர்த்துக்கு ரிசீவ் ஆயிடுச்சு, பாதி பேர்த்துக்கு ரிசீவ் ஆகல. அதில் என்னன்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 5 பேர்த்துக்கு மட்டும் நம்ம கொரியர் பண்ணாமல் விட்டுட்டோம். அந்த 5 பேருக்குமே நான் நாளைக்கு கொரியர் பண்ணால் ஞாயிற்றுக்கிழமை ரிசீவ் ஆயிரும். அப்படி இல்லை அவங்க சைடு கொரியர் ஆஃபீஸ் லீவு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு மண்டே ரிசீவ் ஆயிரும். அவங்ககிட்ட பேசியாச்சு. இன்னும் பாதி பேர் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒன்று கொரியர் ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள், இல்லை கொரியர் வந்து வரல சொல்லுங்கள். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சொல்கிறேன். ஏன்னா ரிசீவ் ஆனவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்லாமல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா நீங்கள் சிஸ்டருக்கு எனக்கு கொரியர் வரல, மெட்டீரியல் ரிசீவ் ஆகலை, எப்படிங்க சிஸ்டர் நான் கிளாஸ் நான் இது பண்ணுறது, நீங்கள் பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டீங்க சொல்லலை அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு கொஸ்டின் பண்ணுங்க. இருந்தாலும் நான் சொல்லணும், அதுக்காக தான் சொல்ல. ஏன்னா உங்களோட ஒப்பீனியன் எப்படி? ஏன்னா உங்களை ஒரு 4 பேர்த்துக்காக அடுத்தது இருக்கிற எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க, உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாதி பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க, பாதி பேர் அதாவது ஒரு 2 பேர் மட்டும் என்ன சொன்னீங்கன்னா, இல்லைங்க சிஸ்டர் நாங்கள் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டோம், நான் ஃபஸ்ட்டு டே கிளாஸ்லேருந்து நான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், எனக்கு மெட்டீரியல் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. அதை நீங்கள் எப்படி யோசிச்சு சொல்கிறீங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம வந்து 200 பேர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கொரியரு இந்த ரிசீவ் ஆச்சு ஆகலை அப்படின்னு ஒரு 20 பேருக்கு தான் இப்படி ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு. மீது உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட சுச்சுவேஷன் யோசிச்சுக்குங்க. நான் கிளாஸு எப்பயுமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங், அதாவது நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேன். அது வந்து லைவ் எல்லாம் கிடையாது. லைவ்னா தான் நீங்கள் அந்த டைமில் டான்னு வந்து அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணணும், நம்ம ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கிற ப்ரெஷர் உங்களுக்கு இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. இப்போ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 மணிக்குள்ளே உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அடுத்த நாள் ஈவினிங் 5 மணிக்கு, அதாவது நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற 1 டே டைமில் தான் நீங்கள் அந்த ஸ்டிச்சஸே போட போகிறீங்க. ஒரு நாள் ஒரு ஸ்டிச்சஸ், அப்படி இல்லைன்னா ஒரு நாள் 2 ஸ்டிச்சஸ். ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதை கற்றுக்கிட்டு நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை அனுப்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கற்றுக்கலாம்னு. ஏன்னா இதுவே ரொம்ப டைம் ஆகிருச்சு. அதனால் நான் நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். எஸ் ஓகே நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறவங்களும் ஓகேன்னு ஒரு மெசேஜ் கமெண்ட் பண்ணி விடுங்க. இல்லைங்கிறவங்களும் பண்ணுங்க. ஏன்னா யார் யார் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையுமே நான் சொல்லிட்டேன். ஒரு 2 பேர் தான் அப்படி சொன்னீங்க. நான் எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 12 மணிக்குள்ளே உங்களுக்கு வீடியோ வந்துடும். நீங்கள் அடுத்த நாள் எப்பயுமே சண்டே லீவு தான், அதை நீங்கள் மண்டே வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் சண்டே ஃபுல்லாக நீங்கள் டைம் எடுத்துக்க. எனக்கு மண்டே மார்னிங் வந்து நீங்கள் எல்லாம் ஸ்டிச்சஸ் போட்டு அனுப்புங்க. அப்படி இல்லை நீங்கள் கொரியர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைங்க சிஸ்டர் எடுங்கன்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் யார் எப்படி பண்ணுறீங்கன்னு. நான் முடிஞ்ச அளவுக்கு நானும் ட்ரை பண்ணி சொல்லிட்டேன், பேசிட்டேன். அந்த 2 சிஸ்டர்ஸ் மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரியல. சொல்லி இது ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ போட்டேன். எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் ஓகேன்னு சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு.